student, welcome to KSR Academy. இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா differential calculus. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு mathematical theory. இப்போ இதுல என்னென்னலாம் நம்ம கத்துக்க போறோம் அப்படின்றனா differentiationோட basics எல்லாத்தையுமே நான் இப்ப சொல்லி தர போறேன். அதை நான் உங்களுக்கு சிம்பிளான வேல சொல்லி தரேன். இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு differentiation ஃபுல்லாவே நல்லா தரவு பண்ணிப்பீங்க. வாங்க சம்முக்கு போலாம். டிஃபரன்ஷியேஷனோட சிம்பிள்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர் டி, y dash, y dot and capital letter D. இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. நம்ம ஃபெமிலியரா பார்க்கறது என்னன்னா ஸ்மால் லெட்டர் டி, y dash. கொஞ்சம் ஆஃப்டர் த சப்ஜெக்ட் நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தோன்னா கேபிட்டல் லெட்டர் டி வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் வந்து y டாட்ன்றதை எங்கேயுமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் போத் ஆர் வந்து சேம் தான். இப்போ இதுல ஸ்மால் லெட்டர் d ஓட ரெப்ரசன்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். dy by dx. ஸ்மால் லெட்டர்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி டிஃபரன்ஷியேஷனை மென்ஷன் பண்ற சிம்பிள். அல்ல அந்த y அப்படின்றது தான் given function of x and y. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிவைடட் கீழே என்ன இருக்கு dx. இந்த x என்னன்னா டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட், அதாவது எதை பொறுத்து நீங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறீங்களோ அது டிவைட்ல வரும். அப்ப மேல இருக்கிறது ஃபங்க்ஷன், கீழே இருக்கிறது எதை பொறுத்து நீங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறீங்களோ அது. அப்ப இந்த dy by dx ஓட ரெப்ரசன்ட் தான் y dash ன்னு சொல்லலாம். அப்போ y dashன்றது எங்கெல்லாம் இருக்கோ அங்க dy by dx ன்னு அர்த்தம். இதுதான் நம்ம y dotன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து கேபிட்டல் லெட்டர் dy அப்படின்றது என்னன்னா இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம போட்டோம்னா y டேஷ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நார்மல் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் dy இல்லைன்னா ஸ்மால் லெட்டர் dyன்னு எடுத்துக்கலாம். y எதுவுமே போடக்கூடாது. y போட்டோம்னா வித் ரெஸ்பெக்ட் டுன்னு அர்த்தம், y போடாம இருந்ததுன்னா நார்மல் டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம். ஸோ நான் கொஞ்சம் பேசிக்கான சம்ஸ் உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அந்த ஃபார்முலாஸ்க்கு ரிலேட்டடான சின்ன சின்ன சம்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா d of constant. கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா வேரியபிள். டிஃபரன்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வேரியபிள்ஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா x, y, t, theta. அகெயின் வேற ஏதாவது உங்களுக்கு மென்ஷன் பண்றாங்க, இதுதான் m வந்து இப்போ வந்து உங்களுக்கு வேரியபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா தான் வேரியபிள்ஸ். ஜென்ரலா பாத்தீங்கன்னா x, y, t, theta இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ். அப்போ அதர்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். த லெட்டர் ஆஃப் a, b, c, எனிதிங் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்கன்னா the answer is 0. அந்த கான்ஸ்டன்டோட பொசிஷன் எப்படி இருக்குன்னா அடிஷன்லயோ சப்ராக்ஷன்லயோ இருந்ததுன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 0. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த ஃபார்முலா கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 0. அப்போ அதுக்கு ரிலேட்டடான சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் take f of x equal to root 30. root 30 is a constant. எப்படி சொல்றேன், இது ஒரு நம்பர். நம்பர்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்ல வந்துருவாங்க. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேரியபிள்ஸ்ன்றது டிஃபரன்ஷியேஷன்ல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ ரூட் 30 நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸா இருக்கலாம், இல்லை வாட் எவர் நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு போட்டாலும் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனா the answer is 0. differentiation means dash. so dash represent பண்ணாலே அது differentiation. so constant differentiation பண்ணா 0. again that take y is equal to 10,000 or whatever bigger number, இது நம்ம differentiation பண்ணோம்னா இதோட ஆன்சர் 0. அப்போ நீங்க constant for example y is equal to m, a, b, anything இதெல்லாம் லெட்டர்ஸ்ல இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 0 0 0 இதோட ஆன்சர்ஸ் வந்து டோட்டலா 0. அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்க வேண்டியது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 0. இப்போ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 0ன்றது ஒன் ஆஃப் த ரூல். அகைன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல் என்னன்னா d by dx of x to the power of n. n means number.
ஸோ எக்ஸ் டு தி பவர் ஆஃப் என்னன்ற ஒரு டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா பவர் ஃப்ரண்ட்டில் வந்துடும். பவர் ஃப்ரண்ட்டு n இன்டூ எக்ஸ் டு தி பவர் ஆஃப் n மைனஸ் 1. ஸோ பவர்ஸ் என்ன நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பவர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ரூல். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய சம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சம்ஸ் பார்க்க போகிறோம். டேக் a 2, that is f of x equal to x to the power of 1000. இப்போ இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணோன்னா பவர் ஃப்ரண்ட்டில் வந்துடும். தட் மீன்ஸ் 1000 into x to the power of 1000 minus 1. 1000 minus 1 answer is 999. It's a f of x. என்ன நம்பர் எடுத்தாலும், for example f of x is equal to root x. Root x means what? x to the power of half. இப்போ இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது பவர் ஃப்ரண்ட்டில் வந்து பவர்லேருந்து ஒரு டேர்ம் மைனஸ் ஆகும். ஸோ இப்போ half x to the power, take a LCM 1 minus 2 by 2. அப்போ half x power of minus 1 by 2. இதோட டிஃபரன்ஷியேஷன் ஒர்க் முடிஞ்சிச்சு. இதோட சின்ன சிம்பிளிஃபிகேஷன் ஒர்க் என்ன அப்படின்னா half 1 by x to the power of plus half. That means நம்ம இதை டேக் ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா இதோட பவரில் சைன் சேஞ்ச் ஆகும். சைன் சேஞ்ச் மீன்ஸ் மைனஸ் ப்ளஸில் மாறும், ப்ளஸ் வந்து மைனஸில் மாறும். ஆக்சுவலாக டிஃபரன்ஷியேஷனோட ஒர்க் இங்கேயே முடிஞ்சிருச்சு. இது சிம்பிளிஃபிகேஷனோட ஒர்க்கு. ஆஃப் ரூட் எக்ஸ் டு தி பவர் ஆஃப் ஆஃப் மீன்ஸ் வாட்? ரூட் எக்ஸ். அப்போது ரூட் எக்ஸ்ன்ற டேர்மை நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1 by 2 root x. இதுவும் பேக் சைடில் வரும்போது இது ஒரு ஃபார்முலாவாக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம படித்த ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் டு தி பவர் ஆஃப் n. அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணோன்னா n இன்டூ எக்ஸ் டு தி பவர் ஆஃப் n மைனஸ் 1. இப்போது நம்ம தேர்டாக பார்க்க போகிற ரூல் என்ன அப்படின்னா த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் ரூல். தட் மீன்ஸ் மீனிங் என்னென்னா d by dx. d by dx எந்த ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலோ ஆர் டிவைடில் இருந்தாலோ அந்த டேர்மை நம்ம அப்படியே போகணும். ஃபஸ்ட் ரூல் என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ஜீரோன்னு கற்றுக்கிட்டோம் இல்லையா? அதே மீனிங் தான். பட் அந்த கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலும் இல்லை டிவைடில் இருந்தாலும் அந்த கான்ஸ்டண்ட்டை அப்படியே போகணும். அப்போனா ஈக்குவல் டு சி இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இதுதான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரூல். இப்போ இதுக்கு ஒரு சம் என்னன்றது பார்க்கலாம். y ஈக்குவல் டு 3 இன்டூ எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 4. இப்போ நான் இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறேன். டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இதோட ஆன்சர் dy by dx வரலாம், இல்லைனா y டேஷ்னு வரலாம். equal to 3 my constant, but multiplicationல இந்த term அப்படியே இருக்கு. அதனால அந்த term அப்படியே போட்டு x to the power of 4க்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லுங்க. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? x to the power of n ஃபார்முலா. அதோட ஃபார்முலா என்ன? n into x to the power of n minus 1. அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4 into x to the power of 4 minus 1. அப்போது 3 into 4 x to the power of cube. 3 4s are 12 x cube. அப்போ கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலும் இதே மீனிங் தான். சைலண்ட்டாக அந்த டேர்ம் இருக்க போது அந்த டேர்ம் கேன்சல் பண்ணோன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை டிவைட் பண்ணோன்னா டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை மல்டிப்ளிகேட் பண்ணோன்னாலும் மல்டிப்ளிகேட் பண்ணலாம். இது நம்ம கற்றுக்கிற தேர்ட் ரூல். நெக்ஸ்ட் ரூல் சம் ரூல். சம் ரூல்னா மீனிங் என்னன்னா d by dx f of x plus g of x. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸில் வந்து அடிஷனில் இருந்ததுன்னா இதை எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் அப்படியே தனித்தனியாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் போதும். அப்போது d by dx of f of x plus d by dx x of g of x. அவ்வளோதான். அப்போ சம் ரூல்னால் ஒன்றும் கிடையாது. அடிஷனில் இருக்கும்போது தனித்தனி டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் போதும். இப்போ இதுக்கு சம்மு நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். y equal to ax square bx plus c. இப்போ இதில் என்னென்ன இருக்குது? சம் ரூலில் ax ஸ்கொயர்னு ஒரு டேர்ம் இருக்குது, ப்ளஸ் bxன்னு ஒரு டேர்ம் இருக்குது, ப்ளஸ் cன்னு ஒரு டேர்ம் இருக்குது. இப்போது இதில் வந்து ரெண்டுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா a
BC or the constant. X என்ற term தான் வந்து நம்மளுக்கு variable. இது வந்து எதுக்கு நான் இந்த தெளிவாக இந்த மாதிரி எழுதி காட்டுறேன்னா இப்போ தான் பேசிக் கற்றுக்குறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண தெரியணும். எப்படின்னா எது வந்து உங்களுக்கு வேரியபிள்ஸு, எது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கேட்டகரைஸ் பண்ண தெரிஞ்சால் தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். சரி, சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம்மை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா y dash equal to a my constant but multiplication positionல இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. x square என்ன ஃபார்முலா சொல்லுங்க? எஸ் n into x to the power of n minus 1 அந்த ஃபார்முலா தான் போட போகிறோம். ஸோ பவர் ஃப்ரண்ட்டில் வந்து பவர்லேருந்து ஒன்று மைனஸ் ஆகுது, ப்ளஸ் b constant but multiplication இருக்கனால அந்த டேர்ம் அப்படியே போடுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு மெயின் கான்செப்ட், எக்ஸை எக்ஸால் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா the value 1. இது நீங்கள் ரொம்ப ரொம்ப கற்றுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். எக்ஸுன்ற ஒரு டேர்மை எக்ஸால் அகெயின் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் 1. அகெயின் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0. இது நம்ம பேசிக்காகவே பார்த்துக்கணும். இப்போ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன், சம் ரூலோட மீனிங் என்னென்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர்ன்றதை தனி டிஃபரன்ஷியேஷன் பண்ண, ப்ளஸ் பிஎக்ஸுன்றதை தனியாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் சின்றதை தனியாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் சம் ரூலோட மீனிங். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2ax a ப்ளஸ் பி. இப்போது எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுற கான்செப்ட் பாருங்கள். எக்ஸோட பவர் என்ன இருக்கிறதா மீனிங், 1 இருக்கிறதா மீனிங். அகெயின் எக்ஸ் டு தி பவர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணோன்னா எனிதிங் பவர் 0ஓட ஆன்சர் வேல்யூ 1. அப்போ எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கான்செப்ட் அடிக்கடி வரும். எந்த டேர்மை நம்ம அதே டேர்மால் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோமோ அப்போது அதோட ஆன்சர் வேல்யூ 1 அப்படின்றத நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். இது y dash. இதுலேயே வந்து சப்ராக்ஷன் ரூல்னு இருக்குது, தட் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் ரூல்னு இருக்குது. டிஃப்ரென்ஸ் ரூல்ஸ்னால் என்ன, அடிஷன் இருக்க வேண்டிய இடத்துல சப்ராக்ஷன் மென்ஷனாக இருக்கும். சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. என்ன மைனஸ் இருந்தால் மைனஸ் போட போகிறீங்க, ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் போட போகிறீங்க. மற்றபடி இதில் எந்த கான்செப்டும் உங்களுக்கு வந்து டஃப்பானதாக இருக்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு சம் கான்செப்டில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா. இப்போது நம்ம எல்லா அந்த ரூல்ஸையும் யூஸ் பண்ணுமா நான் ஒரு ப்ராப்ளம் இப்போ சால்வ் பண்ண போகிறேன், அதை பார்க்கலாம். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 3 பை ரூட் எக்ஸ். ஸோ கொஷின் எப்படி இருக்குது அப்படின்னா, மேலே சம், அதாவது எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 3 அப்படின்ட்டு f of x g of x என்ற அந்த ரூலும் இருக்குது. பைக்கு கீழே ரூட் எக்ஸ்ன்ற ஒரு டேர்மும் இருக்குது. அப்போ இதை முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் சம் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு போட முடியும். எப்படின்னு பார்க்கலாம். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 3. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரூட்னா என்ன மீனிங்கு, எக்ஸ் டு தி பவர் ஆஃப் எஸ். இப்போ இந்த டேர்மில் டிவைடடில் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஈச் டேர்முக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே எக்ஸ் டு தி பவர் ஆஃப் ஆஃப். பேஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது, பவர்ஸ் வந்து அதோட பொசிஷனை சப்ராக்ட் பண்ண போகிறோம், ஏன் டிவைடில் இருக்கிறதுனால. அப்போ எக்ஸ் 2 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 4, இங்கே எக்ஸோட பவர் வந்து 1, ஸோ அப்போ 1 மைனஸ் ஆஃப். இங்கே எக்ஸுக்கு எக்ஸுன்ற ஒரு டேர்மே இல்லை, அப்போனா என்ன, ஜஸ்ட்டு மேலே எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் ஆஃப்ன்ற டேர்ம் அப்படியே போயிடும். டேக் எல்சிஎம் 4 minus 1 by 2 plus 4. இங்கே அகெயின் எல்சிஎம் டேக் பண்ணுங்கள். நம்ம இன்னும் டிஃபரன்ஷியேஷனுக்குள்ளேயே போகல, கொஷினை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளிஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, கொஷின் இப்போது ஓகேவாகிடுச்சு. இந்த மாதிரி தான் கொஷின் இருக்கணும். ஸோ அப்போ டிவைடில் இருக்குது அப்படின்னா எப்படி போடுறது, இப்படி தான் எல்லா டேர்ம்ஸ்க்குமே நம்ம போடணுமா, கிடையாது. டிவைடுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. நம்ம அதர்ஸ் வர வீடியோஸில் நான் கண்டிப்பாக கவர் பண்ணிகிட்டே இருப்பேன். இது ரொம்ப ரொம்ப பேசிக்குன்றதுனால பேசிக்கு தேவையான சம் எல்லாமே அப்படியே நான் போட்டுகிட்டே வந்திருக்கேன். இப்போ இதெல்லாமே இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம். பார்க்கலாம். டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், y dash equal to என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணும், எஸ் எக்ஸ் டு தி பவர் ஆஃப் n ஃபார்முலா அப்ளை பண்ணும். அப்போது d by dx of x to the power of n, இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது வர ஃபார்முலா இதுதான். இப்போ இதை பண்ணலாம்.
3/2 x to the power of 3/2 minus 1 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 4 வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அது ஒரு கான்ஸ்டன்ட். பட் ஆனால் அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம ஜீரோன்னு போட மாட்டோம். ஏன்? அது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் போடக்கூடாது. ஓகே, குட். அப்புறம் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் டு தி பவர் ஆஃப் ஆஃப் இருக்குது. இதை மட்டும் தனியாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? எஸ், கரெக்ட், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஆஃப் எக்ஸ் டு தி பவர் ஆஃப் ஆஃப் மைனஸ் 1. ஓகே, குட். ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி தான். 3 வந்து கான்ஸ்டன்ட், ஆனால் நம்ம அப்படியே போட போகிறோம். ஏன்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால. ஸோ 3. இதுவும் அதே மாதிரி தான். பவரில் என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே டோன்ட் வரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னு கேட்டால் பவரில் மைனஸோ ப்ளஸ்ஸோ, ஆனால் ரூல் வந்து நம்மளுக்கு எக்ஸ் டு தி பவர் ஆஃப் என்னோட ரூல் தான் யூஸ் பண்ணும். அப்போது பவரில் என்ன சைன் இருக்கோ அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இங்கே இந்த பவர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இருந்தாலே எல்சிஎம் டேக் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் எடுத்தாச்சு. எல்சிஎம்க்கு அடுத்தது ஆட்னா ஆடு, சப்ராக்ஷன்னா சப்ராக்ஷன். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணணும். 1/2 இங்கே பாருங்கள், கேன்சல் பண்ணலாம் இல்லையா? சப்போஸ் கேன்சல் பண்ண முடியலன்னா என்ன? அந்த டேர்ம் அப்படியே போடுங்க, அவ்வளோதான். இங்கே மைனஸ் 1/2 ப்ளஸ் இங்கே கேன்சல் பண்ண முடியாது. அதே மாதிரி என்ன சைன் வேறு இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ புட் த மைனஸ், மல்டிப்ளிகேட் பண்ணிங்கன்னா 3/2 எக்ஸ் பவர் ஆஃப் -1 -2 சேம் சைன். ஸோ ஆட், put the minus sign. இது வந்து y dash. இன்னும் கூட இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா எக்ஸ் பவர் ஆஃப் ஆஃப் என்னன்னு எழுதலாம்? ரூட்னு எழுதலாம். எக்ஸ் டு தி பவர் ஆஃப் மைனஸ் ஆஃப் என்னன்னு எழுதலாம்? 1/√xன்னு எழுதலாம். எக்ஸ் டு தி பவர் ஆஃப் -3/2 எப்படி எழுதலாம்? 1/x into √xன்னு கூட எழுதலாம். ஆனால் இது சிம்பிளிஃபிகேஷன் தான். நம்மளோட டிஃபரன்ஷியேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டெப்பில் தான் டிஃபரன்ஷியேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நடந்த எல்லா ஸ்டெப்புமே சிம்பிளிஃபிகேஷன் தான். ஆனால் நம்மளுக்கு ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு ஸ்டெப்பில் என்னென்ன ஃபார்முலாஸ் கற்றுக்கிட்டோம்? எக்ஸ் டு தி பவர் ஆஃப் என்னன்ற ஃபார்முலாஸ் கற்றுக்கிட்டோம். கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளிகேஷன்லேருந்து அப்படியே போகணுன்றதை கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து தனித்தனி ஃபங்க்ஷனாக இருந்தால் அப்படியே டைரெக்டாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணலான்ற பேசிக் ரூல்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டோம். பாருங்கள், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிற பேசிக் ரூல். இதையே நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் சரியாக பண்ணிக்காமல் ரொம்ப தப்பாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அப்படி இல்லாமல் பேசிக்கு கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லா சம்ஸுமே பண்ணலாம். அதுக்கப்புறம் வர என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இதோட கண்டினியூஸாக நான் கவர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் பேசிக்லேருந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்றத கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிடலாம். தேங்க்யூம்மா.